Welcome to Everyday Cooking. இன்னும் எங்க சேனலுக்கு subscribe பண்ணாம இருக்கீங்களா? மறக்காம click பண்ணுங்க subscribe பட்டனையும் bell ஐகானையும் எப்போதும் எங்களோட கனெக்டடா இருங்க and subscription free. இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளா ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது 4 கால் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இதுல தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுங்க. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 2 பெரிய டம்ளர் தண்ணி. ஆட்டுக்கால் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் அதிகமாகும். ஸோ 5லேருந்து 6 விசில் வரைக்கும் விட்டுடுங்க. இது வேகிறதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். மிக்சியில் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 5-6 கிராம் எடுத்துக்கோங்க. இதோட ஒரு 10 பல் பூண்டு. நாங்கள் இங்கே சின்ன சைஸ் பூண்டு, அதாவது நாடு பூண்டு யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் பெரிய சைஸ் பூண்டு யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. இதோட ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணுங்கள். இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதோ மசாலா ரெடி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் அப்படியே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து வதக்க ஆரம்பிங்க. இதோட இப்போ 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் ஆட் பண்ணுங்க. மிளகுத்தூள் சேர்த்தீங்கன்னா குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். அடுத்ததாக மசாலாவுக்கு தேவையான உப்பு. மசாலாவோட பச்சை வாசம் எல்லாம் போகணும். அதே மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி வரட்டும். அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. நம்ம எண்ணெய் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். அதனால் ரொம்ப எண்ணெய் மிதந்துட்டு வராது. மசாலா நல்லா வதங்கின மாதிரி தெரிஞ்சதும் வேக வச்ச அந்த ஆட்டுக்காலை தண்ணியோடு சேர்த்துடலாம். சில பேருக்கு ஆட்டுக்காலை தோலோடு வேக வைக்கும்போது அந்த ஸ்மெல் பிடிக்காது. ஸோ தோலோடு வேக வைக்கணும்னா வேக வைங்க, இல்லைன்னா தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கோங்க. இதோ ஆட்டுக்காலையும் சேர்த்தாச்சு. இப்போ திரும்பவும் மூடி போட்டு ஒரு 2-3 விசில் விட்டுடுங்க. ரெண்டு 3 விசில் விட்டாச்சு. இதோ குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதோ சூப்பரான ஆட்டுக்கால் பாயா ரெடி. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.